தசாவதாரம் என்பது இந்து சமயத்தில் கடவுள் விஷ்ணுவின் 10 அவதாரங்களை குறிப்பதாகும். வைகுண்டம் என்று அழைக்கப்படும் பார்க்கடலில் பள்ளி கொண்டு அருள்பாலிக்கிறார் மகாவிஷ்ணு. இவர் அவ்வப்போது பூலோகத்தில் தர்மத்தை காக்க பல்வேறு அவதாரங்கள் எடுத்ததாக புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அவருடைய அவதாரங்களில் மிகச் சிறப்பானவையாக 10 அவதாரங்கள் கூறப்படுகின்றன. அவை மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் மற்றும் கல்கி அவதாரம். இப்போது ஒவ்வொரு அவதாரத்தின் காரணத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் அறியலாம். மச்ச அவதாரம் மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரமாக கருதப்படுகிறது. மச்சம் என்றால் மீன் என்று பொருள். மனுக்குலத்தை காப்பதற்காக பிரம்மதேவனிடமிருந்து வேதங்களை அபகரித்துச் சென்று கடலில் ஒளித்து வைத்திருந்த ஹயக்ரீவன் என்ற அசுரனை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் இது. கூர்ம அவதாரம் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தனர். மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடல் கடையப்பட்டது. ஒரு கட்டத்தில் மந்தார மலை கடலில் மூழ்கத் தொடங்கியது. அப்போது அதனை தாங்கிப் பிடிப்பதற்காக மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்தார். வராக அவதாரம் பூமியை கவர்ந்து சென்ற இரண்யாட்சன் என்ற அசுரன் அதை கடலுக்கு அடியில் ஒளித்து வைத்தான். இதனால் பூமியின் இயக்கம் நின்றது. இதையடுத்து திருமால் வராக அவதாரம் எடுத்து அசுரனைக் கொன்றதோடு பூமியை தன் கொம்புகளில் தாங்கி வந்து அருள் செய்தார். நரசிம்ம அவதாரம் இரண்யாட்சனின் சகோதரன் இரணியகசிபு. அவன் நாராயணனை எதிரியாக பாவித்து வந்தான். ஆனால் அவனது மகனான பிரகலாதனோ நாராயணரின் நாமத்தையே உச்சரித்து வந்தான். இதனால் சிறுவன் என்றும் பாராமல் பிரகலாதனை துன்புறுத்தினான் இரணியகசிபு. பிரகலாதனுக்காக தூணிலிருந்து சிங்கத்தின் தலையும் மனித உடலும் கொண்ட நரசிம்ம உருவத்தில் திருமால் அவதரித்தார். வாமன அவதாரம் பிரகலாதனின் பேரன் மகாபலி சக்கரவர்த்தி. அவனது ஆணவத்தை அடக்குவதற்காக பெருமாள் குள்ளமான வாமன உருவம் தாங்கி அவதரித்தார். மகாபலியிடம் இருந்து 3 அடி மண் கேட்டார். அவனும் சம்மதிக்கவே 1 அடியில் பூமியையும் மற்றொரு அடியில் வானத்தையும் அளந்தார். 3வது அடியை மகாபலியின் தலையில் வைத்து அவனை பாதாள உலகத்திற்கு அனுப்பினார். பரசுராம அவதாரம் ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் மகனாக எடுத்த அவதாரம் பரசுராமர். தந்தையின் சொல்லே மிகச்சிறந்த மந்திரம் என்பதை உலகத்திற்கு உணர்த்திய அவதாரம். தந்தையின் சொல்லுக்காக தாயின் தலையையே கொய்தவர். இவர் இன்றும் மகேந்திர மலையில் சிரஞ்சீவியாக தவம் செய்து கொண்டிருப்பதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. ராம அவதாரம் ரகுகுலத்தில் தசரத சக்கரவர்த்தியின் மகனாக திருமால் எடுத்த அவதாரம் ராமன். ஏகபத்தினி விரதனாக சீதாதேவியை மணந்தும் ராவணனை வதைத்தும் தந்தை கொடுத்த சத்தியத்துக்காக வனவாசம் சென்றதுமாக ஒழுக்கத்தின் அடையாளமாக வாழ்ந்த அவதாரம் இது. பலராம அவதாரம் கிருஷ்ணரின் அண்ணனாக விஷ்ணுவின் அம்சமாக ரோகிணிக்கு பிறந்தவர் பலராமன். ராமாவதாரத்தில் தம்பியாக இருந்த லட்சுமணனே பலராமனாகப் பிறந்ததாக கூறுவர். கிருஷ்ண அவதாரம் வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். இந்த அவதாரத்தில் கண்டவர் மனதை மயக்கும் அழகோடு கோபியர் கொஞ்சும் கண்ணனாக விளங்கினார். கம்சனை வதைத்தும் பாண்டவர்களைக் காத்தும் தர்மத்தை நிலைநாட்டினார். கல்கி அவதாரம் கலியுகத்தின் முடிவில் திருமால் எடுக்கும் அவதாரம் கல்கி. கலியுகத்தின் இறுதியில் அவதரித்து உலகை அழித்து நம்மை முக்தி நிலைக்கு கொண்டு செல்வார் என்று கூறப்படுகிறது. நண்பர்களே, விஷ்ணுவின் இந்த 10 அவதாரங்கள் வெறும் புராணக் கதைகள் அல்ல. அவை தர்மத்தை நிலைநிறுத்தி அதர்மத்தை அழிப்பதற்காகவும் மனித குலத்தை வழிநடத்தவும் இறைவன் எடுத்த வெவ்வேறு வடிவங்கள். ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒரு முக்கிய தத்துவம் பொதிந்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் ஒருமுறை இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகத் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.